மயில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நம் தேசிய பறவை. கிருஷ்ணருக்கும் முருகருக்கும் பொருள் உள்ள பறவை மயில். இந்தியாவில் யாராவது மயில் வேட்டையாடினாங்க அப்படின்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ட் ஆக்ட் 1972 படி அவங்களுக்கு 7 இயர்ஸ் ஜெயில் தண்டனை. மயில்கள் ரக்கையில் கண் போன்ற அமைப்பு இருக்கக்கூடிய டிசைன்ஸ் இருக்கும். இது தன்னை வேட்டையாடக்கூடிய மிருகங்களை குழப்புறதுக்கும் பெண் மயில்களை ஈர்க்கிறதுக்கும் இருக்குது. மயிலை இயற்கை பாதுகாப்பு காவலன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு ஆபத்து வர்றதை பார்த்தா உடனே சத்தம் போட்டு மற்ற விலங்குகளை எச்சரிக்கை செஞ்சிடும். இதோட சத்தம் காடை ஒட்டி இருக்கக்கூடிய விவசாய மக்களுக்கும் உதவியாக இருக்குது. மயில்களுடைய சத்தம் 5 கிலோமீட்டர் வரை கேட்கும். ஆனால் இப்போ ஹைதராபாத்தில் கத்தின மயில்களுடைய சத்தம் இந்தியா முழுக்க கேட்டிருக்கு. ஐஐடி சென்னை மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத்தும் வைல்ட் லைஃப் டைவர்சிட்டி உள்ள ஒரு காடு. இங்கே 400 ஏக்கர் லேண்டை கவர்மெண்ட் கிளியர் பண்ணி ஐடி பார்க் ஏலம் விட்டு ஸ்டேட்டுக்கு வருமானம் கொண்டு வர பார்க்குறாங்க. ஆனால் அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இதை எதிர்த்திருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் நைட்டாக மரங்களை வெட்டி கிளியர் பண்ண பார்த்துருக்காங்க. அப்போது மயில்கள் கத்தின சத்தம் தான் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆயிருக்கு. இதில் ஹைகோர்ட் தலையிட்டு இப்போதைக்கு அங்கே எந்த வேலையுமே செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கூடிய சீக்கிரமே கோர்ட் முடிவு கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக வரும். ஏன்னா இந்த இடம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டும் கிடையாது. அதே மாதிரி இந்த இடம் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது அப்படின்னு 2022 தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இயற்கை சுற்றுச்சூழலா அல்லது மாநில வளர்ச்சியா எது இம்பார்ட்டன்ட் நீங்களே சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.